நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெர்லின் ஸ்டடி கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். குடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தினை ஜெபத்துல வழிநடக்கும் முடியாது சகோதரன் ஆண்டோனி நம்ம அனைவரும் சார்ந்துப்பாங்க. அன்போடு அழைக்கிறோம். ஓகே பிரதர், நாம் யாவரும் பரமபிதானுக்கு ஜெபம் செய்வோம். மகா உலகில் வாசமாக இருந்து பூமி மக்கள் கண்ணோக்கி பார்த்து நித்தியம் வழி நடத்துகின்ற நம் உண்டான மீது நோக்கி அன்பை பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக உங்களுடைய ஒரே பேரமாறனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இங்கு கூடி வந்த அனைவரும் கண்மணி போல் காத்து வருகின்ற மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த டிவைன் பிளான், அது இவங்களை பற்றி தெய்வீக திட்டம் இந்த பாடத்தை ஆரம்பிக்க வர இது எதுவும் தடை இல்லாத மாதிரி கடைசி வரைக்கும் பாதுகாப்பு வைக்கணும் வந்து எங்கள் ரட்சகர் மீட் பண்ணி இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அன்புக்குரிய సహోదర సహోదరిகளே, இந்த స్టడీస్ ఇన్ ద స్క్రిప్చర్స్ వాల్యూమ్ 1 డివైన్ ప్లాన్లో చాప్టర్ 1లో நம்ம 13 క్వశ్చన్స్ நம்ம கடைசியா பார்த்தோம். இன்னைக்கு நொண்டி வந்து நம்ம 14ஆம் கொஸ்டின் நொண்டி நம்ம பார்க்க போறோம். அதில் நமக்கு வழி நடக்க முடியாது. ஸோ அதோட நைய ஜாக்கப்னி நம்ம அனைவர் சந்தவங்க அன்போட. தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாக தேவனாலும் என்னுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 13வது கொஸ்டின் பார்த்துருந்தோம். தற்கால நிலைமை குறித்தும் அதற்கான விடுதலை குறித்தும் எசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தேவனுடைய வார்த்தை எவ்வாறு முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். நிறைய காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன அதில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறப்ப, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அது ஒருபோதும் தோல்வி அடையாது. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இல்லைங்களா, யார் என்னதான் இங்கே வந்து சாத்தானுடைய பிளான் அவனை செயல்படுத்தினாலும், பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருந்தாலும் என்ன பண்ணிடும், அவர் நினைச்ச மாதிரி அவருடைய அந்த திட்டம் இங்கே நிறைவேறியே தீரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நிறைவேற்றுவதில் முக்கியமான பங்கு சபைக்கு அங்கே கூட அங்கே கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலகத்தின் மீது காணப்படும் தொடர்ச்சியான இருள் மற்றும் கடும் துயரமானது உலக மனுஷருக்கும் அதே போல் சபைக்கும் ஒரு ரகசியமாகவே இருந்து வருகிறதா? Have the continued darkness and misery of the world been a mystery to worldly men as well as to the church? அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இதுக்கு நம்ம படிக்கிறது வேணா, யார் படிக்கிறீங்க தமிழ்ல? படிட்டீங்களா? படிக்கிறேன். இவ்வுலகில் அறியாமை இருள் நீடிப்பதும் சத்தியம் தீவிரமாக பரவாததும் கிறிஸ்துவர்களுக்கும் ரகசியமாய் இருந்ததும் அல்லாமல் உலகம் அதன் தீமையை உணர்ந்து அனுபவித்து வந்தது. எகிப்தின் மேல் வந்த காரிருளை போன்று இவ்வுலகமும் அதே காரில் மூடியிருப்பது நன்கு உணர முடிகிறது. இதை நிரூபிக்க பிலதெல்பியா பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் வாக்கியங்கள் கவனிக்கவும். ஒன்றுக்கொன்று விரோதமான கிறிஸ்தவ கொள்கைகளால் தீவிரப்படுத்தப்பட்ட சந்தேகம் மற்றும் குழப்பம் ஓர் எழுத்தாளரின் மனதை விட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் தெய்வீக சத்திய கதிர்களால் நீங்காததால் பின்வருமாறு எழுதுகிறார். நெக்ஸ்ட் பிரதர். ஜீவன் மாபெரும் ரகசியம், யாரெல்லாம் விளக்க முடியும்? அற்பமான இக்களிமண்ணில் தேவன் எதை விரும்புகிறார்? ஆற்றலும் திறனும் வாய்ந்த தம் கரத்தின் கிரியையால் உருவாக்கினாரே. மனம், பொருள், இருதயம், உறுதியான சித்தமும் கொண்ட பிறக்கச் செய்தாலும் ஏன் நிச்சயமான மரணத்தை அடைய நேரிடுகிறது? விரைவாய் சென்று அந்த உயிர் மூச்சு எங்கே? எண்ணிலடங்கா மனுஷர்களில் வாழ்ந்து துன்பப்பட்டு மறித்தவர்களில் ஒருவராவது திரும்பி வந்து அந்த மாபெரும் திட்டத்தை சொன்னதில்லை. மரணத்திற்கு பின்பு உள்ள அந்த எதிர்காலத்தை தேவனே உங்களை வேண்டுகிறோம். எங்களை வழிநடத்த சில புதிய ஒளிர்கதைகளை வீசச் செய்யும். அது வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டல்ல,
மாறாக தெளிவாய் தெரியும்படியாக இரவின் இருள் மேகங்களை எங்களை விட்டு அகற்றும். சந்தேகம், திகில், பயத்தை நடுக்கம் எங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும். இந்த எண்ணத்தையும் இந்த அமைதியற்ற மனதை அலைக்கழிக்கும். மோதலும் சச்சரவு உண்டாகும். பல்வேறு பிரிவுகளையும் பள்ளிகளையும் அதன் கொள்கைகளையும் அகற்றும். அவர்கள் கொள்கைகளை நியாயப்படுத்தி விலகி விலக் விளங்கிடுகிறார்கள். ஆனால் நாங்களோ நீர் இருக்கிற வண்ணமாவே உம்மை அறிய வாஞ்சிக்கிறோம். உம்மோடே தங்கி தாபரிக்கவும் உம் திட்டத்திலும் முடிவுள்ளா சிருஷ்டிகளிடத்திலும் மனுஷரிடத்திலும் எங்கள் பங்கை நிறைவேற்ற ஆசிக்கிறோம். எங்கள் கண்களை மறைக்கும் திரையை நீக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று மீண்டும் கட்டளையிடும். அறியப்படாதிருப்பதை நாங்கள் இருளில் தேடுகிறோம். உமது சிங்காசனத்தை ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். தேங்க்யூ பிரதர். இதுக்கப்புறமும் இருக்கு. அதை நம்ம இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு மறுமொழி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கிறது நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காரியத்தை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இப்போ பண்ணுங்க. இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் நான் சொல்றேன். இந்த ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு டார்க்னஸ் பத்தி, அதாவது உலகத்துல மூடி இருக்கிற அந்த இருளை பத்தியான ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு தீமையோட அனுமதி வந்திருக்கு. அது எப்படியா வந்து அந்த இருள் இருக்கு அப்படின்றத கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பத்திரிகையில இருக்கிற ஒரு கவிதை மூலயமா அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு பேராகிராஃப் சொல்லும் போது எப்படின்னா, எதை கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து கடந்து போறதுக்கு கேட்கும்போது ஒரு வாதை, காரிருள் அப்படின்ற ஒரு வாதை, இருள் வந்து ஃபுல்லா மூடிரும். ஸோ அப்ப எப்படி ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாங்களோ அதை போல இன்னைக்கு இந்த உலகமாகிய எகிப்தை வந்து அறியாமை, அதாவது அசத்தியம், சத்தியம் அப்படின்றது வெளிச்சத்துக்கு ஒப்பா இருக்கு, சத்தியம் இல்லாத ஒரு தன்மையானது இருளுக்கு ஒப்பா இருக்கு. இப்படியா ஒரு இருள் எப்படியா மூடி இருக்கு. இதற்கு காரணம் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் பல விதமான பிரிவுகள் இருந்துட்டாலும், அதுல பலவிதமான கொள்கைகள் இருந்துட்டாலும், எந்த ஒரு கொள்கையும் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லாம ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறதுனால அங்க கூட என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தேகங்களும் குழப்பம்ன்ற ஒரு இருள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிச்சு ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில எப்படின்னா, ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன், லைஃப், அது என்ன ஒரு ரகசியமா இருக்கு, அது தேவன் வந்து ஒரு அற்பமான ஒரு மண்ணால உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மனுஷனோட சரீரத்தையும் அந்த செயல்பாடுகளையும் நம்ம பார்க்கும்போது அந்த தேவனுடைய வல்லமை அதுல வந்து தெரியுது. அப்ப அந்த ஒரு படைக்கப்பட்ட ஒரு இருதயம், அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட ஒரு அருமையாக படைக்கப்பட்ட ஒரு மாம்சமானது எதுக்கு போகுது அப்படின்னா மரணத்தை நோக்கி போகுது. அப்ப போகும்போது அந்த ஒரு உயிர் மூச்சு எங்க போகுது, காத்தோடு காத்தா கலந்துடுது. அப்ப நிறைய பேர் மறிக்கிறாங்க, துன்பப்படுறாங்க. இப்படி எல்லாம் திரும்பி வந்தவங்க கிட்ட தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படியாக வெளிப்படுத்த போகுது. அப்ப அதை குறித்து ஒரு ஒளிக்கதிர் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பேசுறாரு. அப்ப ஒளிக்கதிர் அப்படின்றது சத்தியம், தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டம். இதுதான் இன்னைக்கு நம்மளை வந்து நம்பிக்கை கொள்ள வைக்குது. அப்ப இதே போல ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த ஒரு சந்தேகம், திகில், பயம் இதெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு ஒளிக்கதிருக்காக இங்க வந்து அந்த கவிதையில பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு ஒளிக்கதிர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இருளை அகற்றும். அப்படின்னா அந்த குழப்பங்களையும் பிரிவுகளையும் எல்லாத்தையும் இது அகற்றும். அப்ப அப்படியாக நாங்க வாஞ்சிக்கிறோம். வரக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தோ குறித்ததான ஒரு தாக்கம் இந்த ஒரு கவிதையில வெளிப்படுறதா தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? வாலண்டியர் சொல்லலாம். பிரதர், எஸ் பிரதர். இதில் இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் அந்த கவிதை. அதுக்கு சமாதானம் எப்படி அது கன்ஃபியூஷனில் அந்த இருட்டில் இருக்கிற அவங்களுக்கு எப்படி அந்த வெளிச்சம் அது வரும் அப்படின்னா இந்த புக் மூலமாக அப்படி பிரதர் கடைசியாக சொல்கிறாங்க. எப்படின்னா த டிவைன் வேர்டு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் அது வந்து அது ரகசியங்கள் வெளிப்படையாக அந்த அன்ஃபோல்டிங் ஆஃப் த டிவைன் பர்பஸஸ் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த டிவைன் வேர்டு.
ஸோ இதில் நமக்கு அது விளங்கி அவங்க எல்லாருக்கும் புரியுறது வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம். இது எல்லாருக்கும் சிம்பிளாக ஹார்மோனியஸாக தேவனோட தெய்வீக பிரணாளிகை என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது புரிகிற வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்குது அப்படி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி கொஸ்டின் உங்களில் யாருக்காவது இருக்கா? இதில் சொல்லப்பட்ட இதில் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இல்லைங்களா, இது மாதிரி யாராவது உங்களில் இந்த கேள்விகள் இருக்குதா? ஸோ நீங்கள் இதை விளக்குங்க, யார் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஒரு இடத்துல சுருக்கமாக யாரும் சொல்ல முடிஞ்சா கூட நீங்கள் இப்போ ஒருத்தர் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லுங்க. சிஸ்டர் பிரதீஷா, நீங்கள் சொல்லுங்க. Yes, brother. Misery meaning, brother, actually intense pain of mind or body. Actually, we have a pain in mind, not understanding the divine plan, not understanding the what exactly he's speaking with us. So, adinala they are saying that this misery made into be in darkness. So once we are getting the truth, this misery will be gone off because the mind will be stable by understanding the divine plan. That is my understood, brother. That's the reason he's saying this is the book which make us to be enlight ourselves. Oh, brother. Yes, good sister. Thank you, thank you. Who is next? யார் சொல்றீங்க நெக்ஸ்ட்? யாரும் வாலண்டியராக சொல்ல விரும்புகிறவங்க கை தூக்கலாம். இல்லை சொல்றதுனாலும் அடுத்து அப்படி சொல்லிடலாம். பிரதர் நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. இந்த உலகத்துல வந்துட்டு இந்த இருள் வந்துட்டு எப்படி மூடி இருக்குது, அதே மாதிரி தான் இந்த நம்ம பைபிள் இருக்க சத்திய வார்த்தைகள் கூட எல்லாம் மறைச்சி இருக்கிறது. இது வந்துட்டு இப்போ அந்த காலத்துல இருந்து தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலுமே அந்த நம்ம இப்போ ஒரு 10 வாட்டி 9 வாட்டி படிச்சுட்டு இருந்தாலுமே இது வந்துட்டு யாருக்கும் புரியாது. அந்த சத்தியம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆழமா இருக்குது. அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெய்வீக ஞானம் நமக்கு தேவை. அது அவர் மூலமா கிடைக்கும். இது வந்துட்டு இன்னொன்று கொஸ்டின் என்னன்னா பிரதர், இதுல கேட்டுக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு அதாவது எண்ணிலடங்கா மனுஷரில் வாழ்ந்து துன்பப்பட்டு மறித்தவர்களில் ஒருவராவது திரும்பி வந்து அந்த மாபெரும் திட்டத்தை சொன்னதில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன புரியுது? ஓகே ஓகே பிரதர். ஸோ இதில் பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தப்ப இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால தேவனுடைய திட்டம் நடைபெற்று தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த உலகம் எப்படி தான் இருக்கு, அறியாமை அப்படிங்கிற இருளில் தான் இன்னமும் நீடிக்குது. இப்படி இருந்தாலும் சத்தியம் எவ்வளவோ பேர் போய் மிஷினரி அது இதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, போய் ரொம்ப உயிரை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்ன பண்றாங்க, ஊழியம் அங்க செய்யறாங்க. ஆனாலும் சத்தியம் என்ன பண்றது இல்லை அப்படின்னா தீவிரமாக அது பரவாதது இருக்கு. சரிங்களா? கிறிஸ்தவர்களுக்கும் அது ரகசியமாய் இருக்குது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் இதனுடைய ஆன்சர் சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரே கிடைக்காம இருக்கு. உலகம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய தீமையை அனுபவிச்சு வருது. இல்லைங்களா? எகிப்துல எப்படி இருள் இருந்துச்சோ அது போல இந்த உலகம் எப்படி இருக்குன்னா காரிருள்ல மூடி இருக்குது அப்படிங்கிறத அங்க உணர முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு உலகம் இப்படிதான் ஃபீல் பண்ணுது, நமக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நடக்கப்படுகிற ஒன்றும் அறிய முடியல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி தான் உலகம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி பிலதெல்பியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில சொல்லப்பட்ட சில கேள்விகள் ஒரு எழுத்தாளருடைய மனதின் மூலமாக கையின் வார்த்தை எழுத்துக்கள் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஒரு ஏக்கம் அல்லது கேள்விகள் இவ்வாறாக வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா ஜீவன் என்ன, நித்திய ஜீவன் இல்லாட்டி இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக வாழ்றோம், எதுக்காக மறிக்கிறோம், நாளைக்கு என்ன இருக்கு,
இல்லைங்களா? இதுக்காக இப்படியெல்லாம் ஓடுறோம், உழைக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ஜீவன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒட்டுமொத்தமும் அங்க அடங்கியிருக்கு. இது மாபெரும் ரகசியமாக இருக்கு. இதை யார் விளக்க முடியும் அப்படின்னு அங்க ஒரு கேள்வி கேட்கறது. எல்லாமே பைபிள்ல தான் இருக்குது. அந்த பைபிள்ல அவங்க சரியா புரிஞ்சுக்க முடியாததுனால அந்த கேள்வி வருது அவங்களுக்கு, யாரால் விளக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அற்பமான இந்த களிமண்ணில், இல்லைங்களா, நம்ம தேவன் எப்படி படைச்சிட்டார் நம்மள, மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அற்பமான மண்ணு தான். இந்த களிமண்ல, இந்த மண்ணுல தேவன் எதை தான் விரும்புறார் நம்ம கிட்ட, இது மனுஷங்கிட்ட இருந்து என்னத்தை விரும்புறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சரிங்களா? அவர் எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர், பிதாவாகிய தேவன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், எவ்வளவு திறன் வாய்ந்தவர். இல்ல, அவர் தன்னுடைய கரத்தின் கிரியையால் இந்த அண்ட சராசரத்தை அப்படியே உருவாக்குனாரு. இல்லைங்களா? மனம், பொருள், இருதயம், உறுதியான சித்தமும் கொண்டு பிறக்க செய்தாலும் ஏன் நிச்சயமான மரணத்தை அடைய நேரிடுகிறது. இல்லைங்களா? நிறைய பேருக்கு எப்படி இருக்கு, நல்ல ஒரு உடல் கட்டு, இல்லைங்களா, அப்புறம் நல்ல நல்ல மைண்ட் கூட இருக்கு நிறைய பேர். அப்படியே ஒரு பிரில்லியண்டா பிறக்கிறாங்க பிறக்கிறப்ப கூட. அந்த மாதிரி பிறந்து அந்த மாதிரி நல்ல கட்டுக்கோப்பா இருந்து நல்ல கட்டுடலோட வாழ்ந்து என்னதான் வந்தாலும் ஏன் அந்த கட்டாயமான நிச்சயமான மரணத்தை போய் அடையிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. சரிங்களா? ஒரு செகண்ட்ல, நொடி பொழுதுல, ஒரு கணப்பொழுதுல நம்ம விட்டு உயிர் மூச்சு போயிடுது. அது எங்க போச்சு, என்ன ஆச்சு? எல்லாருக்குமே ஒரே கேள்வி, இல்லைங்களா? எண்ணில் அடங்கா மனுஷர்கள்ல வாழ்ந்து துன்பப்பட்டு மரித்தவர்களில் ஒருவராவது திரும்பி வந்து அந்த மாபெரும் திட்டத்தை சொன்னதில்லை அப்படிங்கிறார். இப்ப எவ்வளவு பேர், கோடி கோடி ஜனங்கள் வாழ்ந்து நல்லா வாழ்ந்து மரிக்கிறாங்க. அதுல யாராவது ஒருத்தராவது உயிர்த்தெழுதல் பேசுறாங்க பைபிள்ல, எல்லாத்துலயும் கேட்கறாங்க. நம்ம பாடம் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்புவார்னு. அப்படி யாராவது ஒருத்தர்னாச்சும் உயிர்த்தெழுந்து வந்து இந்த பெரிய புரியாத ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, மாபெரும் ரகசியம், அதை இதுவரைக்கும் யாரும் சொல்லல அப்படின்றார். அதே போல மரணத்திற்கு பின்பு உள்ள அந்த நம் எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் கிட்ட அவங்க கேட்கறாங்க. உண்மை வேண்டுகிறோம் அப்படின்னா கேட்கறாங்க. அந்த உலகத்து மக்கள் கேட்கறாங்க. அடுத்து அப்படியே கண்டினியூ பண்றப்ப, எங்களை வழிநடத்த சில புதிய ஒளிக்கதிர்களை வீச செய்யும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க, லைட் கொடுங்க, வெளிச்சம் கொடுங்க, கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டல்ல, மாறாக தெளிவாய் தெரியும்படியாக சொல்லுங்க அப்படின்னா, வெறும் நாங்க வந்து இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக எல்லாருக்கிட்டையும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எல்லாரையும் அடக்கம் பண்றப்ப என்னன்னு அடக்கம் பண்றாங்க, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோட அடக்கம் பண்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி எங்களுக்கு வேண்டாம் விளக்கம். எனக்கு தெளிவா தெரியும்படிக்கு இந்த இரவின் இருள் மேகங்களை எங்களை விட்டு அகற்றும். எப்படி அந்த இருள் சூழ்ந்த ஒரு மேகம் இருக்கு பாத்தீங்களா, அதை எங்களை விட்டு என்ன பண்ணுங்க, அகற்றிடுங்க. அது மாதிரி இருக்கு, இருட்டா இருக்கு. நாங்க நாங்க சந்தேகம் இருக்குது, பயம் இருக்கு, திகில் இருக்கு, நடுக்கம் இருக்கு. எங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும் இந்த எண்ணத்தையும், இந்த அமைதியற்ற மனதை அலைகளிக்கும் மோதலும் சச்சரவு உண்டாகும் பல்வேறு பிரிவுகளையும் பள்ளிகளையும் அது கொள்கைகளையும் அகற்றும் அப்படிங்கிறது. சரிங்களா? எங்களுக்கு என்ன இருக்கு, அமைதியற்ற ஒரு மனநிலை இருக்கு, சரிங்களா? எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நாங்களே, அதாவது ஆசீர்வாதங்களை தடுக்கிறது போலதான் இந்த எண்ணங்களா வருது. நாங்க விசுவாசத்துல குறைவுபட்டு காண்றோம், பயம் வருது, நடுக்கம் வருது, திகில் வருது, இல்லைங்களா, சண்டை வருது, சச்சரவு வருது, பிரிவுகள் வருது, இல்லைங்களா? பள்ளிகள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா வேற மாதிரி எங்களுக்கு என்னமோ ஒரு ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க டாடா ஆகணும், பிர்லா ஆகணும், பெரிய இதாகணும் அப்படிலாம் சொல்லி இந்த கொள்கைகளை எல்லாம் சொல்லிருக்காங்க. அது மாதிரிலாம் எல்லாம் எங்களை நீக்கி போட்டுட்டு, இல்லைங்களா, அந்த அவர்கள் கொள்கைகளை நியாயப்படுத்தி விலங்கிடுகிறார்கள். விலங்கிடுகிறார்கள்னா இது அந்த செயின் போட்டு, அந்த சங்கிலி போட்டு கட்டுறாங்க இல்லைங்களா, போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லாக்அப்க்கு விலங்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி
சில கொள்கைகளை இந்த பூமியில வச்சுட்டு இந்த அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம் இதுதான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற அந்த கரப்டடு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா திட்டத்தையும் எங்களுக்கு என்ன பண்றாங்க, படிக்க கொடுக்குறாங்க. எங்களை கட்டி போட்டிருக்காங்க. எங்களால் அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, மீளவும் முடியாது. படிச்சு தான் ஆகணும், அதுல தான் நாங்கள் வாழ்ந்தாகணும். ஆனால் நாங்களோ நீர் இருக்கிற வண்ணமாகவே உண்மை அறிய வாஞ்சிக்கிறோம் அப்படிங்கிற பவுலப்போஸ்தலன் பேசுறாரு. அவர் இவ்வளோ இருந்தாலும் நாங்களாம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் தான் பேசுறாரு, ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் தான் எழுதுறாரு. எல்லா மனுஷருக்கு சார்பா எழுதுறாரு. எல்லாருமே ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் இதை இவரை வந்து எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா? அவங்க மதங்கள் வேறு வேறு வாயிலாக இருந்தாலும் எல்லாருமே என்ன சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் வந்து எங்களை மீட்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? முஸ்லீம் கேட்டாலும் மீட்பாங்க, இந்துஸ் கேட்டாலும் மீட்பாமா, ஜெயின்ஸ் யார் எடுத்தாலும் ஏதோ ஒரு மீட்பர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளே இருந்துச்சு இல்லைங்களா? எங்களுக்கு எப்போ அது மாதிரி கிடக்கும், எப்படி நாங்க வந்து ஆசையா இருக்கோம் இல்லைங்களா? உம்முடைய தங்கி தாபரிக்கவும் உம் திட்டத்திலும் முடிவில்லா சிருஷ்டிகரிடத்திலும் மனுஷரிடத்திலும் எங்கள் பங்கை நிறைவேற்ற ஆசிக்கிறோம் அப்படின்னா, நாங்க இந்த ஒரு திட்டத்தை, முடிவில்லாத இந்த ஒரு திட்டம், சிருஷ்டிகருடைய திட்டம், அதுல எங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாங்க செஞ்சு முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்கள் கண்களை மறைக்கும் திரையை நீக்கும். எங்க கண் என்ன பண்ணிருக்கு, ஒரு கலிக்கம் போட்டு ஒரு திரை போட்டு மூடி இருக்கு. வெளிச்சம் உண்டாக்குறது என்று மீண்டும் கட்டளையிடுமா பாருங்க. ஆதியில வந்து சொன்னார் இல்லைங்களா, வெளிச்சம் உண்டாக்குறது ஃபர்ஸ்ட். அது மாதிரி திரும்பவும் கூட என்ன பண்ணுங்க, ஒரு கட்டளை போடுங்க. என்ன வெளிச்சம் அப்படின்னா, இந்த காரில் பூமி பூமி இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து எங்களை வந்து மீட்டு கொண்டு வாங்க, அதுக்கு வெளிச்சம் கட்டளை போடுங்க அப்படிங்கிற. அறியப்படாதிருப்பதை நாங்கள் இருளில் தேடுகிறோம், எங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அது நாங்க போய் இந்த இருட்டான உலகத்துல நாங்க தேடிட்டு இருக்கோம். உமது சிங்காசனத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. என்னதான் இருக்கு உங்களுடைய சிங்காசனம், ஆளுகை செய்றீங்க நீங்க, நீங்க வந்து எங்களை மீட்டுக்குவீங்கன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் சீர்படுத்துவேன்னு சொல்றீங்க, அது என்னன்னு அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு அந்த பிலதெல்பியா பீரியட், இது பிலதெல்பியா பத்திரிகை ரசல்வதர் காலத்துல அது போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு பத்திரிகையை வந்து ஒரு பிரதர் வந்து அழகா எடுத்து போடுறார். இதுதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய ஒரு இயக்கமாக இருக்கு. இதை குறித்து நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் கூட இதை குறித்து நிறைய பேசியிருக்காங்க. இதுல இருந்து இந்த பாடம் உருவாகுது. தேவன் என் தீமை அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு பாடம் கூட அங்க உருவாகிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் இப்ப இது வரைக்கும் கேள்வி, இன்னும் பதிலுக்கு நம்ம போல. இதுதான் கேள்வி. ஆண்டனி பிரதர், உங்களுக்கு இதுல புரியுதுங்களா ஏதாவது? புரியுது பிரதர். ஓகே. வேற பட் யாராவது இந்த இந்த அந்த பேராகிராஃப் தீமை வந்துட்டு சொல்லுங்க அந்த பிரதர், சொல்லுங்க. அந்த பட் தீமை வந்துட்டு தேவன் அனுமதிச்சிருக்காரு பிரதர். வாய்ஸ் சரியா கேட்கல. இந்த தீமையை வந்துட்டு தேவன் அனுமதிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. புரியுது, கேக்குதுங்களா? எஸ் பிரதர், எஸ் பிரதர். இப்ப அந்த 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 தீமை அனுபவிச்ச சொன்ன அனுமதிக்காம இருந்திருந்தாக்கா எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் அந்த தேவன திட்டத்தை பத்தியே நடந்துருப்பாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, அதுதான் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படிங்கிற அந்த பாடம் கேட்கிறோம் நம்ம. சரிங்களா? தேவன் எதுவுமே செய்யும் போது ஒரு காரண காரியம் இல்லாம செய்ய மாட்டார் இல்லைங்களா? எதுவுமே வேஸ்டா செய்யறது கிடையாது. எல்லாம் தேவன் ஒழுங்குக்கு தேவனாய் இருக்கிறான்னு பார்க்கணும். குழப்பத்துக்கு தேவனாயிராமல் ஒழுங்குக்கு தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு நல்ல மனசுல, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, இந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி இல்லைங்களா? நமக்கே இவ்வளவு நியாயம் நம்ம யோசிக்கிறப்போ, இது இப்படி இருந்திருந்தா நியாயமா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சு ஒரு கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? நமக்கே இப்படி யோசிக்கிறப்ப நம்முடைய சிந்தையையும் சேர்த்து படைத்த பிதாவாகிய தேவனுக்கு அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாரா? இல்லைங்களா? நம்முடைய இந்த மூளையே படைச்சர் அவர் தான், அவருக்கு அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம இதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கவிதையான கேள்விக்கு பின்னாடி ஆன்சர் வருது. இதை வேற யாராவது நீங்க இதுல இந்த ஒரு பேராகிராஃப் இது வரைக்கும் பார்த்த கேள்விகள்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? இப்ப பிரதர் கேட்ட மாதிரி அருமையான கேள்விகள் அவர் கேட்டார், அது மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் சான்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் கூட சொல்றேன். பிரதர் ஜெனிஷ், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? பிரதர் கிஷோர், உங்களுக்கு கேள்விகள்?
இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது அதிகமா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிஷோர் பிரதர் சொல்லுங்க. சவுண்ட் கேட்கல. It's 8:32 p.m. சவுண்ட் கேட்கல. நீங்களே சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். இதற்கு நாம் தரும் மறுமொழி அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் ரசூல் பிரதர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு என்ன மறுமொழி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன மறுமொழி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம படிக்க போறோம். இதை கூட யாராவது படிங்க. அனு சிஸ்டர் படிக்கிறீங்களா? முடியுமா? ஓகே பிரதர், படிக்கிறேன். எஸ் சிஸ்டர். முத்திரையிடப்படாத ஜீவனுக்கான ரகசியம் விரைவில் வெளிப்படும். தேவன் இந்த அற்ப களிமண்ணிற்குள் என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். தம் கைவேலைப்பாட்டின் ஆற்றலால் உருவாக்கி தம் சித்தத்தை சாயலாக முத்திரையிட்டாரே. மரிப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. பூமியிலிருந்து இதோ பூமி எழுந்திருக்கும் போது சாபத்தை பெற்றவர்களாகும். வல்லமை உள்ள சேனையிலிருந்து வந்து ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டு ஜீவித்து மரித்தாரே. உயிர்த்தெழுந்து தேவனது மாபெரும் ஏற்பாட்டை நிரூபித்தாரே. ஆகவே அந்த எதிர்காலம் நம்முடையதா இருக்கிறது. அவரது வசனம் இந்த புதிய ஒளிக்கதிரை வெளிரங்கமாக்குகிறது. நம் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து வழி நடத்துகிறது. தற்போது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டாலும் நிச்சயமாய் தரிசித்தே நடக்கிறோம். இரவில் இருண்ட மிகங்களை அகற்றி சந்தேகம், திகில், பயத்தின் ஆகோரம், நம் ஆசீர்வாதங்களை தடுக்கும் எண்ணங்களையும், சச்சரவு உண்டாகும் பிரிவுகளையும், பள்ளிகளையும், அவர்களது போதகங்களை நியாயப்படுத்தும் கட்டளைகளையும் அகற்றுகிறீர். உம்மை இருக்கிற வண்ணமாகவே தேடவும் கற்றறியவும் செய்கிறீர். நாங்கள் உம்மிடமே தங்கியிருக்கவும் உம் அற்புத திட்டத்தையும் நித்திய சிருஷ்டிகராகிய உமக்கும் மனுஷருக்கும் எங்களது பங்கை ஆற்றுவோம். பரலோக வெளிச்சத்தில் நடப்பவருக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி மூடியிருக்கும் திரையை நீக்குகிறோம். யுகங்களுக்கு மறைக்கப்பட்டு தற்போது வெளியாக்கப்பட்டு வருகிற அவருடைய சிங்காசனத்தின் மகிமையுள்ள ரகசியம் இதுவே. தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரு புரிஞ்சிருக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரஞ்சித் பிரதர். பிரதர் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு முறை ரீட் பண்ணிட்டேன். ஓகே. மனோஜ் பிரதர். எஸ் பிரதர். ஸோ அதுக்கு சமாதானம் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே எப்படின்னா, அந்த காட்ஸ் வேர்ட் வந்து அந்த ட்ரூத்து நமக்கு சீக்கிரமாக வந்து அது ஃபுல்லாக அந்த வெளிச்சத்துக்குள்ளே அது மிஸ்டரிஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, நம்ம இப்போ அந்த இருட்டில் நோண்டி அந்த மார்னிங் நமக்கு ஆல்ரெடி மார்னிங் நீதின் சூரியன் வந்து உதிரிக்கிறாங்க. அரைஸ் ஆயிட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போது அது சில பேருக்கு மட்டும்தான் இந்த வெளிச்சம் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதை தான் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த சபை கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்போது அந்த வெளிச்சம் வந்து ஃபுல்லாகவே ஒட்டுமொத்த உலகத்துக்கு அது ரிவீல் ஆகும், ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதில் முதல் ஸ்டெப்பாக இந்த புக் மூலமாக நமக்கு வந்து இந்த பிகினிங்காக நமக்கு இந்த ட்ரூத் வந்து நமக்கு தெரியுது. அந்த வெளிச்சம் நமக்கு இந்த புக் மூலமாக ஒரு ப்ராசஸில் இது ஒரு பார்ட்டாக நமக்கு வருது அப்படி பார்க்க முடியாது. Yes, brother. Thank you. Who is next? வேற யார் இதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க? பிரதர் சொல்றோம் பிரதர்.
முத்திரையிடப்படாத ஜீவனுக்கான ரகசியம் விரைவில் வெளிப்படும். அதாவது ஜீவன், அதாவது அந்த சத்தியம் வந்து, உண்மையான சத்தியம் வந்து விரைவில் வெளிப்படும். அது வந்து எப்படின்னா, இப்போ இந்த அற்ப களிமணுக்குள் என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அதாவது இந்த பூமியில வந்து நமக்கான மகிழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா, என்ன மகிழ்ச்சி, அதாவது உண்மையான சத்தியம் தான் வந்து அது நமக்கான மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா அதை புரிஞ்சுக்கணும் பிரதர். எதுக்காகனா, உலக காரியங்களை விட்டுட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்து அது வரணும் ஆக்சுவலா. அதே மாதிரி தம்முடைய கை வேலைப்பாட்டின் ஆற்றலால் உருவாக்கி தம் சித்தத்தை சாயலாக முத்திரிட்டாரு. இதுக்கு மீனிங் எனக்கு புரியல பிரதர். பட் அதுக்கப்புறம் வந்து, மரிப்பதற்காக நாம் பிறக்கவில்லை, பூமியிலிருந்து இதோ பூமிக்கு உயிர்த்தெழும்போது சாபத்தை வென்றவர்களாகும். அதாவது இப்போ வந்து முதல்ல வந்து அதாவது ஆதாமுக்குள் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு காரியம் வந்து இது வந்து இருக்கு பிரதர். ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து என்னதான் வந்து மரிச்சாலும் திரும்ப வந்து பாவத்தை, அதாவது பூமிக்குள் உயிர்த்தெழும்போது சாபத்தை வென்றவர்களாகும். திரும்ப வந்து மறு உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு காரியம் வரும்போது அந்த பாவம் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து போயிட்டு புது ஒரு மனுஷங்களை தான் வந்து நம்ம உயிர்த்தெழுவோம் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு பிரதர். அதே மாதிரி வல்லமையுள்ள சேனையிலிருந்து வந்த ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டு ஜீவித்து மரித்தாரே, அது வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அடையாளப்படுத்துகிறது. அவர் வந்து பூமியில பிறந்து, அதாவது சுவிசேஷங்களை அறிவிச்சு அவரோட தனி உயிரை கொடுத்து இப்ப வந்து அதாவது மறு உயிர்த்தெழுதலுக்கு வந்து அவர் வந்து சாட்சியா மரித்தார். ஸோ ஆகவே இந்த எதிர்காலம் நம்முடைய ஆகிறது. அவர் வந்து மரிச்சதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயிரை வந்து திரும்ப, அதாவது நாம வந்து திரும்ப வந்து மறு உயிர்த்தெழுதல் வந்து ஆகணுன்றதுக்காக தான் அவர் மரிச்சாரு பிரதர். ஸோ அப்படின்னும் போது அவர் மரிச்சது வந்து நமக்காக அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து இங்க சொல்றாங்க பிரதர். அதே மாதிரி இது நம் பாதைக்கு வெளிச்சயமாய் இருந்து வழி நடத்துகிறது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவர் சொன்ன வந்து சத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், அந்த சத்தியத்துக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றத வந்து இது வந்து வெளிச்சமா இருக்கு, நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிறேன் பிரதர். வெரி குட் பிரதர், வெரி குட், சூப்பர். அந்த சில கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜேசன். ஸோ இந்த ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இன்னொரு கிளாஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று ரசல் பிரதர் வந்து வெளிப்படுத்துறாரு, சொல்றதுக்கு இருந்தாரு. என்னன்னா, நம்ம வாழ்றது, நம்ம இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம எப்ப மரணத்துக்குள்ள போனா நம்ம சீக்கிரமா இதாயிடலாம், 1,40,000 ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஒரு சகோதரிகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம், ஒரு நோக்கமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் ஆக்சுவலி இந்த வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டதே கிடையாது. நீங்க எவ்வளோ நாள் வாழ்றீங்களோ அந்த நாள்ல நீங்க உண்மையா சத்தியத்தின்படி நடக்கிறதும், ஒரு நாள்ல வர சோதனைகளை நீங்க ஜெயிச்சு வாழ்றதுதான் இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ல நோட் பண்றோம். நம்ம நோக்கம் வந்து எப்போ வந்து மரணத்துக்குள்ளாக போவோம், எப்போ 1,40,000 ஆகும், அது மரணத்துக்குள் போனால் அப்படி இல்லை, நம்ம ஒரு நாளும் வாழ்றதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் படிச்சிருந்தாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? நான் சொல்றேங்க. முத்திரையிடப்பட்ட ஜீவனுக்கான ரகசியம் விரைவிலே வெளிப்படும் அப்படின்னா, இப்ப நம்ம ஜீவன் எதுக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், எதுக்காக வந்து நம்மள தேவன் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது வந்து வெளிப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த களிமண் வந்துட்டு அவரோட கை வேலைப்பாட்டினால் உருவாக்கப்பட்ட, அவருக்கு வந்துட்டு நம்மளுக்கு சிந்தையும் சித்தத்தை எல்லாமே நம்மளுக்கு வச்சிருக்காரு, அவரோட சாயலா தான் நம்மள படைச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு நம்ம ஏன்
இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன் மரிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய அந்த உயிர் தெழுதல் வந்துட்டு அந்த உயிர் தெழுதல்ல வந்து ஒரு வெற்றியா நம்ம வந்து வரப்போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா பாவம் இல்லாத மனுஷனா இப்ப நம்ம எல்லாருமே பாவத்துல பிறந்திருக்கோம். ஆனா வந்து அந்த உயிர் தெழுதல் வரும் பொழுது நம்ம பாவம் இல்லாத மனுஷனா நம்ம வந்துட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் வந்து வல்லமையுள்ள சேனையில் இருந்து வந்த ஒருவர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் தான் சொல்லியிருக்காரு. அது எப்படி வந்து ஜெயம் கொண்டாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து நிறைய பாடுகள் பட்டு சிலுவையில மறைத்து உயிர் தெழுந்து வந்து எப்படி வெற்றிகரமான ஒரு இதை கொண்டு வந்து இந்த ஸ்லாக்கியத்தை வந்து நமக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப வந்துட்டு அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அது வந்துட்டு வந்து ஒரு புதிய வெளிச்சம் நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் கிடைக்குது. அந்த பாதையில தான் நம்ம இப்ப வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் போடுங்க brother. அதுதான் அந்த இரவின் இருண்ட மேகங்களை அந்த இருண்ட மேகங்களை வந்துட்டு நம்மளுக்கு இந்த சந்தோஷம் அப்புறம் திகில் பயம் எல்லாமே நம்மள்ட்ட இருந்து அதெல்லாம் எடுத்து அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தான் நம்மளுக்கு தர போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேல இந்த பிரிவினைகள் இந்த பள்ளிகள் பார்த்தோம்னா அதை நம்ம படிக்கும் பொழுது இப்ப நம்ம இந்த சத்திய வசனங்களை வந்து படிக்கும் பொழுது எப்படி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டாரோ அதே போல வந்து நாம ஜெயம் கொள்கிற ஒரு காலம் வரும். அந்த பரலோகத்தின் வெளிச்சத்துல நடப்பவர்களாகவும் அதுக்கு வந்து ஒரு நம்ம வெற்றிகரமான யுகங்களுக்கு மறைக்கப்பட்டு வந்த அந்த இருளானது நம்மளுக்கு வந்து அது வெளிச்சமா மாறப்படுது. அப்ப வந்து அவருடைய சிங்காசனத்தின் மகிமையுள்ள ரகசியமானது அது வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பிரதர். வெரி குட் சிஸ்டர், வெரி குட், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க இதை குறிச்சு? எஸ் சிஸ்டர். Yes, brother. Actually, all points covered, brother, but one point I want to make it. The third line, if you see, the formed by his hand with the potent skill. The potent skill is nothing but the individual ability, the capacity, develop the certain skills. So, the God, when the poor clay created, he is having the view. It should be create or certain skills, first point. Second, they should become as a stamp image, mind and as a will. Third one, which is a born not to die. It is the one eternal life is giving to us. And how we will get all these things? When we have a faith, one person, the mighty host, came for us. He suffered. He has given a life to us. And that is the one, a new ray came to our life. That light, if you are accepted, that's completely will be move away whatever the schools, everything jeering, everything they are saying it, we have to be in a higher position and all will be move off. Why? Because in this only he is having the divine plan. They have given us a may seek and know thee as thou art. Means that he was created the earth beforely a full complete full 100%, that he want to make it again recreating that 100%. So for this we are a clay which is making us to be learn the skills to become as a mind of him or image of him. Then that is the light we are accepting, which was given the ransom to us. If we have this faith, that is the one, no need of any a trouble or a problem to us to have anything. That is my understood, brother. Yes, sister. Thank you. Thank you. Very good. No points along. Okay. Who is next? பாரத சகோதரர்களே, சீக்கிரம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்க கேட்கலாம்.
ஸோ அன்பான சகோதர ஸ்டோரியில நம்ம போன பேஜ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, உலகமே கேட்குற ஒரு கேள்வி அப்படிங்கிறது அந்த பிலதெல்பியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில அங்க போட்டதை எடுத்து அங்க பிரதர் போட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, ரசல் பிரதர் தான் அதை வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, முத்திரையிடப்படாத ஜீவனுக்கான ரகசியம் விரைவில் வெளிப்படும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முத்திரையிடப்படாத அப்படின்னா, முத்திரை என்னன்னா சீல்டு இல்லைங்களா, இன்னும் அப்படின்னா இன்னும் ஒரு சீல்ங்கிறது ஒரு லாக்டு இல்லையா, இன்னும் லாக் பண்ணப்படல ஜீவன். நாம இப்போ வாழுகிற ஒரு வாழ்க்கை, இந்த ஜீவன் ஒரு முடிவான ஜீவன் கிடையாது. சரிங்களா? நாம இப்ப எப்படி இருக்கிறோம்னா, ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவன்ல இருக்கோம். இந்த மரணம் கூட இது ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார். முத்திரையிடப்படாத ஜீவனுக்குள் ரகசியம் கண்டிப்பாக சீக்கிரமாக வெளிப்படும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது. தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த அற்ப களிமண்ணிற்குள் என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கார், இந்த களிமண் தான் நம்ம, இதுக்குள்ள என்ன மாதிரியான மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கைவேலைப்பாட்டின் ஆற்றலால் நம்ம படைச்சார். படைச்சு அவருடைய சாயல்ல அங்க நமக்கு முத்திரையிட்டார். தம் சித்தத்தை சாயலாக அப்படின்னா என்னன்னு ரஞ்சித் ஒரு கூட கேட்டீங்க இல்லையா, இந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, தம் சித்தத்தை சாயலாக முத்திரையிட்டாரே அப்படின்னா, நம்மளை எப்படி படைச்சிட்டாரா, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்துல படிக்கிறோம் இல்லையா. மனுஷனை படிக்கும்போது அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறார், அவருடைய சித்தம் அதுல படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அங்க சொல்றார். நாம படைக்கப்பட்ட போது, அதாவது ஆதாம் படைக்கப்பட்ட போது அவர் மரிக்கிறதற்காக படைக்கப்படல, பிறக்கல. ஆதாமுக்கு மரணம் இருந்துச்சா? இல்ல இல்லைங்களா. மரணம்ங்கிற அவர் தவறு செய்ததுனால அவருக்கு சாபமாக தான் மரணம் கொடுக்கப்பட்டுச்சே தவிர, அவர் பிறக்கும்போது மரணமோட பிறக்கல. சரிங்களா? அப்படி சொல்லி அங்க பார்க்கணும். பூமியிலிருந்து இதே பூமிக்கு இருந்தாலும் மறிக்கிறாங்க இல்லையா, பூமியிலிருந்து இந்த பூமிக்குள்ளதான் போயிடுறாங்க. மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற இந்த மண்ணான இந்த பூமியிலிருந்தே திரும்ப இதே பூமிக்கு உயிர் தெழுந்து வருவாங்க. எல்லா ஜனங்களும் சாபத்தை வென்றவர்களாக வருவாங்க. வல்லமையுள்ள சேனையிலிருந்து வந்த ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டு ஜீவித்து மரித்தாரேனா அப்படின்னா, நம்முடைய அண்ட சராசரத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, வல்லமையுள்ள சேனைகளுக்கு மத்தியில் அங்க இருந்தார். அந்த வல்லமையுள்ள சேனையிலிருந்து வந்த ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டாராம். சரிங்களா. நாம படுறதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. நாம படுகிற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்க கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது ரொம்பவே துன்பப்பட்டிருக்கார். ஜீவித்து மரித்தாரே, உயிர் தெழுந்து வந்தாரே, தேவனது மாபெரும் ஏற்பாட்டை நிரூபித்தாரே, டிவைன் பிளான், காட்ஸ் பிளான் நமக்கு ரொம்ப அருமையா கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாரே. டிவைன் பிளான்ல உயிர் தெழுதல்ங்கிற ஒரு காரியம் இருக்குதே, அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அதனால ஆகவே அந்த எதிர்காலம் நம்முடையதாகிறது. வரக்கூடிய இந்த ஃபியூச்சர் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம்தான் இந்த முத்திரையிடாதப்படாத ஜீவனுக்குள் இருக்கிற ரகசியம் வெளிப்பட்டு முத்திரையிடப்படுது. அவரது வசனம் இந்த புதிய ஒளிக்கதிரை வெளியரங்கமாக்குகிறது. ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, ஏதாவது ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க, வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று கட்டளையிடுங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா. அந்த வெளிச்சம் உண்டாக்கடவுங்கிறதுக்கு ஆன்சர் வெளிச்சம் உண்டாயிடுச்சுங்கிறார். 1874 அப்புறம் அந்த ஒரு வெளிச்சம் ஒளிக்கதிர் வெளியரங்கமாக்குகிறது அப்படிங்கிறார். அப்போகலிப்ஸ், அதாவது எபிஃபேனியால பார்க்குறோம் இல்லைங்களா, பரோஷியா எபிஃபேனியா அப்படிங்கிறது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். ஸோ நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து வழி நடத்துகிறது. இந்த சத்தியத்தை தான் சொல்றார். தற்போது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் நிச்சயமாக தரிசித்தே நடக்கிறோமா. என்ன அருமையா சொல்ற. நாம் வந்து உண்மையிலே கண்ணில் பார்த்து நம்ம பார்க்காம விசுவாசமா
விசுவாசத்தினால தான் இருக்கும் இல்ல. கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற அந்த காணாமல் விசுவாசிக்கிற ஒரு நிலைமையில இருந்தாலுமே அந்த விசுவாசமானது அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு சத்தியத்தின் மூலமாக கிடைக்கிற வெளிச்சம் எப்படி இருக்குதான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி வெளிச்சமா இருக்குதான் சத்தியம். அவ்வளவு வெளிச்சம் கிடைக்குதாம் சத்தியத்துல, அவ்வளோ தெளிவு இருக்குதாம். இந்த 7ஆம் காலகட்ட சபையின் ஒரு பீரியட்ல பார்க்கும்போது அவ்வளோ வெளிச்சம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற. இரவின் இருண்ட மேகங்களை அகற்றி சந்தேகம், திகில், பயத்தின் அகோரம் நம் ஆசீர்வாதங்களை தடுக்கும் எண்ணங்களையும் சச்சரவு உண்டாக்கும் பிரிவுகளையும் பள்ளிகளையும் அவரது போதகங்களையும் நியாயப்படுத்தும் கட்டளைகளையும் அகற்றுகிறீர். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா தெளிவு வந்துட்டு இருக்குது. பாருங்க, மீடியா வந்துருச்சு, மொபைல், நமக்கு மொபைல் எல்லா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, இப்ப ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. எல்லா எங்க என்ன தப்பு பண்ணாலும் தெரிய வந்துருச்சு, எங்க நல்லது நடந்தாலும் தெரிய வந்துருது ஒரு நிமிஷத்துல, இல்லைங்களா? ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு வரணுமோ எல்லாம் வெளிப்படை ஆகுது. பள்ளிகள் இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க முன்னொரு காலத்துல ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகள்லாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியா எழுதிடுறாங்க. ஏன் அப்படின்னா நான் அறிவு பெருகி போயிடுச்சேன். இப்போ இருக்கிற அந்த நீட் சிஸ்டம், ஜேஇ சிஸ்டம், இந்த மாதிரிலாம் நிறைய படிப்புக்கான இது இருக்கு இல்லைங்களா? என்ன இது பண்ணாலும் பிள்ளைங்க வந்து ஈஸியா கூட பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்னன்னா இயற்கையாவே அந்த அறிவு பெருக்கம் வந்துருச்சு. இவங்க சிலபஸை தான் இனிமேல் மாற்றணுமே தவிர இவங்களை ஒன்றும் இது பண்ண முடியாது. இனிமேல் வரக்கூடிய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே படிப்பாங்க. அப்போ வெளிச்சம் உண்டாயிடுச்சு ஜனங்களுக்கு மத்தியில அப்படிங்கிறது அறிவிலையும் சரி சத்தியத்தின் காரியத்திலையும் சரி, இல்லைங்களா? ஸோ உண்மை இருக்கின்ற வண்ணமாகவே தேடவும், உண்மை உண்மை இருக்கிற வண்ணமாகவே தேடவும் கற்றறியவும் செய்கிறீர். அவர் எப்படி இருக்கார்? ஆவியில் இருக்கார். அவர் இருக்கிற வண்ணமாகவே அந்த நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துல பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த புகை எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னா மகாபரிசுத்த ஸ்தலத்தை. ஸோ அந்த நிலைமை அங்க போய் பார்க்கறது மாதிரி அந்த ஒரு கற்றறியவும் செய்கிறீர் பார்ப்போம். நாங்கள் உம்மிடமே தங்கியிருக்கவும் அற்புத திட்டத்தையும் நித்திய சிருஷ்டிகராகி உமக்கும் மனுஷருக்கும் எங்களது பங்கை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்மகிட்ட வரோம். நாங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிறோம், ஒரு அருமையான இந்த திட்டத்தை அதுல நாங்க ஒரு பங்குதாரர்களா நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்குற மாதிரி நமக்கு விசேஷமா இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு அங்க வெளிச்சம் கொடுக்குற மாதிரி பேசுறார். பரலோக வெளிச்சத்தில் நடப்பவருக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி மூடியிருக்கும் திரையை நீக்குகிறோம் அப்படிங்கிறார். நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் இப்ப இந்த சத்தியத்துல இருக்க வெளிச்சத்தை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி அவங்களுக்கிட்ட மூடி இருக்கிற ஒரு திரை, அந்த இருள்ல இருக்கதை நீக்கி போடுகிற ஒரு காரியத்தையும் பேசுறார். யுகாயங்களுக்கும் மறைக்கப்பட்டு தற்போது வெளியாக்கப்பட்டு வருகிற அவருடைய சிங்காசனத்தின் மகிமையுள்ள ரகசியம் இதுவே அப்படின்னு சொல்லி ரகசியம் அங்க பிலதெல்பியால கேட்டாங்க. பாருங்க, அது பேர் கூட கரெக்டா வந்திருக்கு. அப்போகலிப்ஸ்ல எப்படி வந்துருச்சு அப்படின்னா, இல்லைங்களா, பிலதெல்பியா இப்போ வந்து லவோதிக்கியால என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது அந்த சிங்காசனத்துள்ள அந்த ரகசியம், மகிமையுள்ள ரகசியம் எல்லாமே யுகங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் இப்பொழுது சத்தியம் எப்படி இருக்குது, வெளிச்சமாக வந்துருச்சு. தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம், நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது. இது போல படிக்கக்கூடிய காரியங்கள்ல நமக்கு இன்னும் அதிகமாக வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதி பண்றாரு. நீ இந்த புக்கில் வந்து இனிமேல் வரக்கூடிய காரியங்கள்லாம் இது வரைக்குமே இன்ட்ரடக்ஷனே நமக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையா உள்ளார ஆழமான காரியங்களுக்குள்ளாக நம்ம போவோம். சொல்றீங்க. சரி, ஓகே. இப்போ இதுல பாக்குறப்ப கடைசியா என்ன, தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய நோக்கங்களும் இப்பொழுது வெளியரங்கமாவதினால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இவ்வுலகத்திற்கு வருவதுடன் இந்த புஸ்தகம் இந்த ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாக்கும் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என நம்புகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குகிற ஒரு புக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறதை அங்க உறுதியாக சொல்றார். சரிங்களா? ஸோ இந்த ஒரு படிச்ச காரியங்கள்ல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லை இன்னும் இதுல ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? இல்ல புரிஞ்சிருச்சா?
Yes, brother. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? ஆண்டனி பிரதர், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்? ஜெனிஸ், கிஷோர், மரியா, இல்ல ஓகே பிரதர், புரிஞ்சு பிரதர். புரிஞ்சுங்களா? ஓகே புரிஞ்சு பிரதர், கிளியரா. ஓகே ஓகே. ரஞ்சித் பிரதர், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சுங்களா? எஸ் பிரதர் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, போன கொஸ்டின் நாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு அதுல ஆன்சர் இதுல கிளியரா கிடைச்சிச்சு பிரதர். ஆமா பிரதர், எஸ். வேற யாரும் இதுல ஏதாவது ஆட் பண்ண விரும்புங்களா? அனு சிஸ்டர், மரியா சிஸ்டர், நிர்மலா சிஸ்டர். புரிஞ்சுச்சுங்க பிரதர். ஓகே, சரி. இப்ப யாரும் எதுவும் சொல்லலைன்னா நம்ம அடுத்து போலாங்களா? அடுத்து படிக்க போலாமா? இரவின் கீதம் போலாம். சரி, இது நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதனால இன்றைக்கான இரவின் கீதம், இரவின் கீதம் யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் brother. ஓகே. இரவின் இனிய கீதங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலேயே அவருடைய சுதியை விளங்குவதாக. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் சுதியும் இருக்கும். சங்கீதம் 149 1-8 முன் இப்போதைய காட்டிலும் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறார்கள். ஏனெனில் தேவனுடைய குண நலன்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள். முன்பிருந்த அறியாமையும் இருளும் பொருளுமை எல்லாம் மாறி தேவனுடைய வார்த்தையானது மிகுந்த பிரகாசமாய் விளங்குகிறது. இந்த காலம் முன்பு வாழ்ந்த சகோதரர் ஜான் கெல்வின் போன்ற சீர்திருத்தவாதிகள் கூட இன்று நாம் காண்கின்றவைகளை காணவோ நிகழ்கால தீர்க்க தரிசனங்களை அறிந்து உணர்ந்திருக்கவோ முடியாது. ஆயிரமான மனு குலத்தை நரகத்தில் தள்ளி நித்திய வேதனை அளிப்பது ஒரு காலம் தேவ சித்தமாய் இராது. இன்று அநேகர் இப்படிப்பட்ட நகர போதனையை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனை மெய்யாகவே துதிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் இன்னும் தேவ சித்தத்தை அறியவில்லை. இன்னும் எவ்வளவாய் காரியங்களை கிறிஸ்து போதனை என்று சொல்லிக்கொண்டு சத்தியத்திற்கு மாறாக போதிக்கிறார்கள். ஆனால் தேவ மக்கள் தேவனுடைய வார்த்தையின் உண்மையின்படியே சொல்லுகின்ற மக்கள் மட்டும் ஆச்சரியமான தேவனுடைய அன்பையும் ஞானத்தையும் நீதியும் வல்லமையும் எடுத்து கூற இயலும். இதற்கு முன்பு இத்தகைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட இல்லை. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இன்றைக்கான முடிவு ஜெபம் சகோதரர் ரஞ்சித் பண்ண முடியுங்களா? எஸ் பிரதர், எஸ் 1 minute. எஸ் பிரதர், அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் வாசமாய் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, அப்பா, இந்த வாழ்நாளில் எங்கள் வாழ்க்கையில இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்ததாக கோடான கொடிகள் நன்றி ராஜா. அப்பா, இதோ நாங்கள் கேட்ட அநேக சத்தியங்களையும் அநேக வார்த்தைகளையும் நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எங்கள் பயன்படுத்தி சத்தியத்திற்குள் மேலும் நாங்கள் வழிநடத்தி வர எங்கள் ஆசீர்வாதிக்கு கேட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதே போல் கேட்க முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த சபையில இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சத்தியத்திற்குள் மேலும் மேலும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும் கர்த்தாவே.
எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமான இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ ஆமென். தேங்க்யூ பிரதர். Thank you, தேங்க்யூ brother. Thank you, சிஸ்டர். brother. Thank you, brother. Thank you, brothers and sisters. Thank you, brother. Thank you, sister. Thank you. Thank you, brother. Thank you, sisters. Thank you. Good night. குட் நைட் ஆல். Thank you, brother. Thank you, brother. Thank you, sister. Thank you. You all. தேங்க்யூ அனு சிஸ்டர். தேங்க்யூ Good night. Thank you. பிரதர் ஜெனிஸ், Good night. பத்ரிஷா சிஸ்டர். Thank you, brother. தேங்க்யூ. Brother, ஒரு question, brother. எஸ் சிஸ்டர். எஸ் பிரதர். இப்போ பூர் கிளே அப்படி சொல்லுது நம்ம பத்தி தானே பிரதர்? அப்புறம் மனுஷங்க பூர் கிளே அப்படின்னு அது ஒரு பொய்டிக்கலாக சொல்றாங்க. மண்ணினாலே உருவாக்கினார், நம்மள மண்ணு தானே. ஆமாங்க பிரதர். எஸ்பெஷலி இட் இஸ் நாட் நியூ கிரியேட்டர், ஆல் எர்த்ல இருக்கிற எல்லாருக்கும். எஸ் 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 எவ்ரி ஒன் த்ரூ ஆடம். ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஆல். Thank you all. Thank you. Thank you, brother. Thank you, Ranjit. Thank you. Thank you, Manoj, brother. Thank you, brother. தேங்க்யூ கிஷோர் பிரதர், ஜெனிஸ் பிரதர். தேங்க்யூ.